ஹலோ காய்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த டார்க் ஸ்கின்னுக்கு நம்ம எப்படி ஒரு ஸ்கின் லுக் லைக் பேஸ் கொண்டு வரோன்றதை மேக்கப் டியூட்டோரியலாக பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து ஒரு ரியல் பிரைட். இவங்களுக்கு வந்து ரிசப்ஷனுக்கு நம்ம வந்து மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்கின், பிக்மெண்டேஷன் ஸ்கின், ஓப்பன் ஸ்போர் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எனக்கு மேக்கப் பண்ணது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னில் தான் நம்ம எப்படி இதெல்லாம் ஹைட் பண்ணி அட் த சேம் டைம் ஸ்கின் லுக் லைக் பேஸாகவும் கொண்டு வரோன்றது தெரியும். ஸோ தட் இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமுக்கு என்ன பண்ணுன்னா, சேரீ ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து லென்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். லென்ஸ் வந்து அக்வா கலர்லேருந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஒரு ப்ளூ கலர் லென்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேஸ் ப்ரெப்பிங் நான் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ப்ரெப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் அவங்களுக்கு வந்து கார்னியர் மிஸ்ட் கலர் வாட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து நான் அவங்களுக்கு ஃபேஸில் நல்லா காட்டன் பேடில் டிப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டபுள் க்ளீனிங்க்கு மறுபடியும் டோனர் எடுத்து அவங்க ஃபேஸை இன்னுமே நான் இன்னொரு டைம் காட்டனில் டிப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் க்ளீன் பண்ணும்போது ஃபேஸில் மேக்கப் இன்னும் நல்லா போய் செட் ஆகும். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து அக்வா பிளாஸ்ட்லேருந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அவங்க அண்டர் ஐஸ், நெக் ஏரியா ஃபுல்லாகவே ஆல் ஓவர் த ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் ஃபேஸ் ப்ரெப்பிங் அண்ட் வந்து மாய்ஸ்சரைசர் எல்லாமே நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு மேக்கப்பு. அதுக்கப்புறம் ஆமையோட ஃபேன் வச்சு எல்லாம் ட்ரை பண்ணிக்கிறேன். அந்த ஃபேன் நல்லாயிருக்கு. பட் இதில் என்ன ஒரே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே சார்ஜுக்கு ஆளியாடும். நீங்கள் யூஸே பண்ணாமல் ஃபுல் சார்ஜ் போட்டு எடுத்து வச்சுட்டு யூஸே பண்ணாமல் இருந்தால் கூட திருப்பி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்னா திருப்பி டவுன் ஆயிடும் சார்ஜ். நீங்கள் மறுபடியும் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் ஒரு மைனஸ் நான் சொல்லுவேன். இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நைக்காலேருந்து கலர் கரெக்டர் பேட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கலர் கரெக்டர் வந்து நான் ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்து அவங்களுக்கு எங்கெல்லாம் பிக்மெண்டேஷன் இருக்கோ, ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, நெக் ஏரியாவிலலாம் பயங்கர டார்க் சர்க்கிள்ஸ் பயங்கர பிக்மெண்டேஷனாக இருக்குது இல்லையா, ஸோ அது எல்லாமே ஆரஞ்சு கலர் கரெக்டர் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஹைட் பண்ணிக்கிறேன். அதை பண்ணி ஃபுல்லாக நான் கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கலர் ஷேடில் அவங்க ஸ்கின் கலர்லேயே ஒரு கன்சீலர் எடுத்து அந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நம்ம ஃபவுண்டேஷன் கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம என்ன கலர் அவங்க ஃபேஸில் போடுறோமோ அட் த சேம் அதே எக்ஸாக்டாக அவங்களுக்கு வரும். நீங்கள் ஆரஞ்சு கலர் கரெக்டரை ஹைட் பண்ணாமல் ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி போடுற ஒரு ஃபவுண்டேஷன் தனியாக இருக்கும். பட் நீங்கள் அந்த ஆரஞ்சு கலரை ஹைட் பண்ணாமல் போடும்போது அது ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்கும் ஃபவுண்டேஷன். ஸோ கரெக்டரையுமே நம்ம ஹைட் பண்ணிட்டு தான் போடணும். அது என்னுடைய டெக்னிக் நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ஹூடா பியூட்டியில் இருக்க அவங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் ஷேட் ஃபவுண்டேஷனை எடுத்து ஜிஞ்சர் பிட் அவங்களுடைய ஸ்கின் ஷேடான ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதை எடுத்து நான் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நெக் ஏரியாவில், சின் ஏரியாவில், ஃபேஸில், காதுலன்னு எல்லா இடத்துலையுமே நான் வந்து அவங்களுக்கு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நல்லாவே. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ட்ரை ஃபவுண்டேஷன்றதுனால இது சீக்கிரமாக பிளெண்ட் பண்ணணும். இல்லைனா வந்து ஒரே இடத்துல அப்படியே பேட்சாக ஒட்டிக்கும், பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும். சப்போஸ் உங்களுக்கு பிளெண்டர் இதுக்கு செட் ஆகலைன்னா ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் யூஸ் பண்ணுற பிளெண்டர் வந்து வாமியாவுடையது. ஸோ இந்த வாமியோட பிளெண்டர் நிஜமாக ஹானஸ்ட்டாக சொல்ல ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆக்சுவலி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதே நான் மறந்துட்டேன். இந்த பிளெண்டர் வாங்கினதுல பிளெண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு இந்த பிளெண்டர் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு ஸ்கின் ஃபினிஷ் மேக்கப்புக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் தேவை அப்படின்னா பிளெண்டர் நான் சொல்லுவேன். ஸோ பிளெண்டரில் பண்ணும்போது அதிகமாக ப்ராடக்ட் போட்டு அந்த இடத்துல டெபாசிட் ஆகாமல் ஸ்கின்னுக்கு தேவையான அளவுக்கான ஒரு டெபாசிட் கொடுக்கும். ஸோ பிளெண்டிங்கும் நல்லாவே இருக்குது இதில். என்னென்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹைலைட்டிங்க்கு வந்து நான் க்ரைலான்லேருந்து ஒரு ஷேட் எடுத்து நான் ஹைலைட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதையுமே நான் கையில் தான் அப்ளை பண்ணுறேன். எதுவுமே நான் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணலை. ஸோ கையில் அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை ஃபவுண்டேஷனுக்கு ஸோ க்ரைலானுக்கு ஒரு அதிகமாக பிளெண்டிங் தேவைப்படுவாங்க. க்ரைலானுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபவுண்டேஷன், எந்த கன்சீலர் எது எடுத்தாலுமே பிளெண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளெண்டிங்கில் தான் இருக்குது நம்மளுடைய மேக்கப்புடைய பேஸு. டெக்னிக் நிறைய தேவைப்படும். ஸோ வந்து அது எவ்வளோ ஸ்கின் லுக் லைக்காக வருது, நம்ம ப்ராப்பர் ஃபேஸ் ப்ரெப்பிங் பண்ணுறோம், ப்ராப்பராக நம்ம பிளெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே அது சூப்பரான ஒரு ஸ்கின் ஃபினிஷ்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, அவங்களுக்கு ஒரு க்ரைலான்லேருந்து பனானா ஒரு லூஸ் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து நான் எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கன்சீல் பண்ணணும் அங்கெல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஐஸில் வந்து கன்சீல் பண்ணி அதை வந்து நான் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணுறேன். மேக்கோடைய காம்பேக்ட் வச்சு ஆல் ஓவர் த ஃபேஸ் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஹைலைட் பண்ண இடத்துல க்ரைலானோட பனானா பவுடர் வச்சு நான் வந்து பேக்கிங் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் நான் ஐப்ரோஸ்க்கு போகிறேன். ஐலிட்ஸில் கன்சீலர் அப்ளை பண்ணி காம்பேக்ட் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு போகிறேன். ஐப்ரோஸ்க்கு பிஏசிலேருந்து ஐப்ரோ ப்ரொமேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே ஒரு கோம் வச்சு ப்ராப்பராக வந்து நான் கோம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஏரியாவில் ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து அவங்களுக்கு வந்து நான் வந்து டிரான்சாக்ஷன் ஏரியாவில் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா நான் பிளெண்ட் பண்ணுறேன். ஒரு ஸ்கின் லுக் லைக் மேக்கப்புக்கு இன்னொரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் ஸ்கின் ஷேட் ஃபவுண்டேஷன் தான் எடுக்கணும். நீங்கள் ஒரு ஷேட் பிரைட்டராக போய்ட்டு அது ஸ்கின் ஃபினிஷ்டு மேக்கப்பாக வராது. அது ஹெச்டி லுக்காக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட எக்ஸாக்ட் ஸ்கின் ஷேடுக்கு தான் நான் எடுக்கிறேன். ஸோ 2 ஐஸ்லையுமே டிரான்சாக்ஷன் ஏரியா அண்ட் வந்து அவுட்டர் கார்னர்லேயும் சேர்த்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அவங்களது வந்து பிங்க் சாரீன்றதுனால ஹைலைட்ஸ்க்கு நான் பிங்க்கே எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் அதே பிங்க் ஷேடிவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாப் அவுட் பண்ணி இன்னும் அதே இடத்துல ஹைலைட்ஸை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டார்க்காகவே போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டிரான்சாக்ஷன் ஏரியான்றதுனால நான் சின்னதாக மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் இப்போது ஐலிட்ஸில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். வேறு எந்த கலருமே எடுக்கல. இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது 2 ஐ ஷேடோ தான். ஐ மீன் 2 கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் 2 எடுத்தாலும் கரெக்டான மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணணும். டெக்னிக் யூஸ் பண்ணாலே போதும், அது சூப்பராக வரும். ஸோ இவங்க சாரியில் வந்து காப்பர் கோல்டு இருக்கிறதுனால நான் காப்பர் கோல்டு கலர் வந்து அவங்களுக்கு இன்னர் கார்னரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லேஷஸ் வந்து உங்களுக்கு வந்து மினிசோட லேஷஸ். ஸோ இது வந்து வெரி வெரி தின் லேஷஸ். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் வந்து இதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, ரொம்ப ஆக்வர்டாகவும் ரொம்ப அதிகமாக லேஷஸ் வச்ச மாதிரி இருக்காது. பார்க்க சிம்பிளாக இருக்கும். வச்சதும் தெரியாது, வச்ச மாதிரியும் இருக்காது. ஸோ வைக்காத மாதிரியும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு லுக் கொடுக்கும் மினிஸோட அந்த லேஷஸ். பட் இதே லேஷஸ் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில பேருக்கு இந்த லேஷஸ் ஒர்க் ஆகும், சில பேருக்கு திக்கான ஒரு ரொமான்டிக்கான ஒரு லேஷஸ் ஒர்க் ஆகும். ஸோ இவங்களுக்கு வந்து நான் மினிசோட வச்சது ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு லேஷஸாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ என்னோடய ஐ ஒர்க் முடிஞ்சது. ஐ மீன் ஐஷேடோ ஒர்க் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நான் லிப் லைனர் பண்ணிக்கிறேன். ஸோ லேஷஸ் வந்து கொஞ்சம் க்ளூ காயாமல் இருந்ததுனால நான் அதை அப்படியே விட்டுட்டு மஸ்காரா ஐலைனர் எதுவும் போகாமல் லிப் லைன் பண்ணி வந்துட்டேன். ஸோ லிப் லைனருக்கு அவங்களுக்கு என்ன ஷேட்னா, ஒரு டார்க் பிங்க் டஸ்கி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேடு எடுத்து ப்ரஷ்ஷில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லிப் லைன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அதிலே லைன் பண்ணிக்கிறேன். இதுக்கு தனியாக நான் வந்து எந்த ஒரு பென்சிலுமே யூஸ் பண்ணல. அதே நான் வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எடுத்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஸோ அதையும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து லுக் ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஐலைனர் வந்து வச்சுட்டு மஸ்காரா வச்சுட்டு லுக்கை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பின்னாடி வந்து ஒரு கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து பிரைட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான் அவங்களோட ஓவரால் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு டார்க் ஸ்கின்னுக்கு எப்படி மேக்கப் பண்ணலாம், என்ன மாதிரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். உங்கள் டவுட்ஸும் கிளியர் பண்ணுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் டார்க் ஸ்கின்னில் இன்னும் வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு டவுட் இருக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாவிலையுமே தெரிவிக்கலாம். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஷ் பியூட்டி மேக் ஓவர் தேன்மொழி மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் அங்கேயுமே என்னை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய். நல்லா இருக்கு. சாரி நல்லா கட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லா இருக்கு. கர்லிங் நல்லா இருக்கு. ஹேர் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு.